ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 8, 2024. பாபா நம் அனைவரையும் ஓர் அழகான பயிற்சியை செய்விக்க விரும்புகின்றார். அது என்னவென்றால் நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பது. ஏனென்றால் எப்படிப்பட்ட காலம் வரப்போகிறதென்றால் இவ்வுலகில், உறவுகளில், இயற்கையில் என்று அனைத்திலும் கொந்தளிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நொடியில் நாம் மனதின் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து யோகத்தில் நிலைத்து விடுவோமானால், சுயமரியாதை நிறைந்தவராக ஆகிவிடுவோமானால், பாபாவினுடைய மிகுந்த உதவி நமக்கு கிடைக்கப்பெறும். மேலும் பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். நமக்கு மிகுந்த நன்மை ஏற்படும். நமது கடைசி நிலையில் நொடியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உடல் உணர்விலிருந்து விலகி பாபாவுடன் கூடவே வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம். ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை யாருக்கு கிடைக்கும்? யார் நீண்ட காலம் விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சி செய்திருப்பார்களோ அவர்களுக்கே இது கிடைக்கப்பெறும். மனதின் வேகம் குறைந்திருந்தால்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறதென்றால் நொடியில் அதற்கு பிரேக் பிடிக்க முடியாது. மெல்ல மெல்லமாகவே பிரேக் பிடிக்க முடியும். அதில் 4-5 நொடிகள் ஆகிவிடும். அதற்குள் விபத்து நேரிட்டு விடலாம். அதே போன்று நம் மனதின் எண்ணங்களுடைய வேகத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்வோம். நீண்ட காலம் இந்த பயிற்சி இருக்க வேண்டும். வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்குமானால் மனதின் வேகம் அதிகமாகவே இருக்கும். வீணான எண்ணங்களினால் மனம் பலம் இழந்துவிடும். அப்போது விரும்பினால் கூட மனிதரால் தமது வீணான எண்ணங்களை நிறுத்த முடியாது. எனவே இப்போதிலிருந்தே மனதின் எண்ணங்களுடைய வேகத்தை மிதப்படுத்துவதற்கு பயிற்சி செய்வோம். ஒரு நிமிடத்திற்கு 8 முதல் 10 எண்ணங்கள் என்ற நிலைக்கு கொண்டு வருவோம். தேவ யுகத்தில் அதுவே நமது மனதின் வேகமாக இருந்தது. அப்போதுதான் தேவை ஏற்படும் போது நொடியில் தேவையற்ற எண்ணங்களை நிறுத்தி பரமாத்ம சுரூபத்தில் நிலைத்து பிரபுவுடன் சந்திப்பை கொண்டாட முடியும். அதற்காக ஒரு முக்கியமான தாரணை தேவைப்படுகிறது. அதுதான் சரளமாக வாழ்க்கையை நடத்துவது. யார் சகஜமான உணர்வோடு வாழ்க்கையை நடத்தவில்லையோ அவர்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலவிதமான எண்ணங்கள் வருகின்றன. கூடவே வரக்கூடிய பிரச்சனைகளை மிக விரைவாகவே முடித்துவிடக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் சின்னதாக வரக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுகிறார்கள். அவரது மனதின் வீணான எண்ணங்களால் சூழலே பாதிக்கப்படுகிறது. சுமை நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்டவர் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையே வர்ணித்து கொண்டிருப்பார். ஆனால் யாரொருவர் அந்த விஷயங்களை விரைவாக முடித்துவிட்டு எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாரோ அவர் சுலபமாக அந்த விஷயத்தை கடந்து சென்று விடுகிறார். மேலும் இதற்கான 3வது தாரணை ஏதாவது சுயமரியாதையை பயிற்சி செய்து கொண்டே இருப்பது. 4வது தாரணை நன்றாக ஞானத்தை சிந்தனை செய்வது. நமது மன ஒருமுகப்பாடு அதிகமாக இருக்க வேண்டும். மிகுந்த ஆனந்தமயமான நிலை இருக்க வேண்டும். ஞானத்தின் ரசனை நமது வாழ்க்கையின் அழகான ரசனையாகிவிட வேண்டும். யார் சுயமரியாதையின் நல்ல உணர்வில் இருப்பார்களோ, யாருக்கு ஞானத்தின் ரசனை மீது ஈடுபாடு வந்து விடுமோ அவர்களது எண்ணங்களின் வேகம் மிகவும் குறைவாகவே இருக்கும். அவர்கள் சதா ஆல்ஃபா நிலையில் நிலைத்திருப்பார்கள். இதுவே நல்ல யோகியின் அடையாளமாகும். எனவே வாருங்கள், நொடியில் மனதின் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சி செய்வோம். பிறரை ஆத்மாக்களாக பார்ப்பதற்கு பயிற்சி செய்வோமானால் எண்ணங்களின் வேகம் குறைய துவங்கும். நாம் செய்யக்கூடிய செயல்களை சகஜமான உணர்வோடும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மனநிலையோடும் செய்வோம். மேலும் முழு நாளிலும் சிறிது நேரத்தை ஒதுக்கி மனதை கவனிப்போம். எனது எண்ணங்களின் வேகம் மிதமாக இருக்கிறதா? கூடவே நொடியில் அசரீரி ஆவதற்கான பயிற்சியும் மேற்கொள்வோம். உடனடியாக தனது உண்மையான சொரூபத்தை காண துவங்குவோம். ஆத்மாவாகிய நான் ஜொலிக்கும் நட்சத்திரம் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன். முழு நாளிலும் 2 முறைகளாவது நேரத்தை ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்வீர்களானால் சித்தம் முழுவதுமாக அமைதியாகிவிடும். பயிற்சிகள் செய்து செய்து மாலை வருவதற்குள் ஆழமான அமைதியை அனுபவம் செய்வீர்கள்.
எனவே இப்படிப்பட்ட நீண்ட காலத்தின் பயிற்சிதான் கடைசி நேரத்தில் நம்மை வெற்றியாளராக ஆக்கும். பாபா கூறியிருக்கிறார், அஷ்டரத்தினங்களுடைய அடையாளமே நொடியில் அவர்கள் அசரீரியாகி விடுவார்கள். அதாவது பரந்தாம வீட்டிற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எந்த கடினமும் ஏற்படாது. அதாவது தர்மராஜருக்கு டாடா கூறியபடி அவர்கள் வீட்டிற்கு பறந்து செல்வார்கள். மேலும் வீட்டில் தந்தை அவர்களை வரவேற்பார். ஓம் சாந்தி.